வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 100 மேற்கோள்கள் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே முக்கியமான மேற்கோள்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செம்மை சார்ந்த காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, மாங்குடி மருதனார். ஸோ அமைச்சர்களை செம்மை சார்ந்த காவிதி மாக்கள் என்று அழைத்தவர் மாங்குடி மருதனார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காஞ்சி. அதாவது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும், இது எல்லாமே ஒரு அமைச்சருடைய கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊன்பொதி பசுங்குடையார். ஊன்பொதி பசுங்குடையார் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர். ஏர்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, கவி காமு ஷெரீப் அவர்கள் தான். ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆ ஆய் அலன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அலன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அர்னால்டு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்டு. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்று கூறும் நூல் எது? எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, தண்டி அலங்காரம். ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசுபட அமர் உழக்கி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசுபட அமர் உழக்கி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காஞ்சி. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதிய கவிதை இது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி ஜெயகாந்தன் எழுதிய கவிதை தான் இது. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாணர் காடன். மரம் தேடிய களைப்பில் மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்று கூறியவர் நாணர் காடன். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணதாசன்.
நதியின் பிழை என்று நறும்புலனின்மை அன்றே என்றவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கம்பன். நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அன்றே என்று பாடியவர் வந்து கம்பன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என பாடியவர் வந்து கண்ணதாசன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள். ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி MS சுப்புலட்சுமி. காற்றிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர், இசை பேரரசி என்று நேரு பெருமகனால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி MS சுப்புலட்சுமி. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாப்போசி. மாப்போ சிவஞானம் அவர்கள்தான் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். ஓசை தரும் இன்பம் உவமையில்லா இன்பமடா என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் சி நா முத்துசாமி. தக 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 தந்தக தக தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அருணகிரிநாதர். நீரற வரியா கரகத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புறநானூறு. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டூறு பண்ணினால் நீதிநூல் திரட்டையே என்று பாடியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். நீரற வரியா கரகத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புறநானூறு. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக எடுத்திருக்கேன். நீரற வரியா கரகத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. எறியார் எறிதல் யாவனது எறிந்தோர் எதிர் சென்று எறிதலும் செல்லான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். எறியார் எறிதல் யாவனது எறிந்தோர் எதிர் சென்று எறிதலும் செல்லான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புறநானூறு. வள்ளுவனை தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகுனும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெற்றி வேர்க்கை. ஆலத்து மேல குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆலத்து மேல குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி மயிலை நாதர் உரை. கொற்கை கோமான் கொற்கையகம் பெருந்துரை என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி ஐங்குறுநூறு. மாசற விசித்த வார்ப்புற வல்பின். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர். காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி குலோத்துங்கன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற குறிப்பு காணப்படும் செப்பேடு. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற குறிப்பு காணப்படும் செப்பேடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சின்னமனூர் செப்பேடு. ஒரு மொழி வளம்பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் சி மூகு ஜெகநாதர். அதாவது மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது, மொழிபெயர்ப்பு முக்கியமானது அப்படின்னு கூறியவர் ஜெகநாதர். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி மணவை முஸ்தபா. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐன்ஸ்டீன். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது.
விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையே கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கொண்டு கடக்கிறீர்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஸ்டீபன் ஹாக்கிங். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாரதியார். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஓள் இணர் கடும்பொடு மலைந்து என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இணர் கடும்பொடு மலைந்து என்னும் வரிகள் வந்து இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மலை படுகடாம். கரங்கு இசை விழவின் உறந்தை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அகநானூறு. கத்து கடல் சூழ்நாகை காகத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என்று வரிகளை இயற்றியவர் யார்? கத்து கடல் சூழ்நாகைக்காகத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காளமேக புலவர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிற்றூர். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஊரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று கூறியவர்? ஊரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவுமதி. மை கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முக்கூடர் பள்ளு. கரங்கு இசை விழவின் உறந்தை இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அகநானூறு. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? இது எல்லாமே வந்து விருந்து பற்றிய வரிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி, விவேக சிந்தாமணி. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சீவல மாறன். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் இந்த வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அம்சப்பிரியா. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்று கூறியவர்? தொல்காப்பியர். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால்
இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீறியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே? இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுபானாற்றுப்படை. குறள் உணங்கு விதைத்தினை உரல் வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். குறள் உணங்கு விதைத்தினை உரல் வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பலர்புகு வாயில் அடப்ப கடவுணர் வருவீர் உளீரோ. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கொன்றை வேந்தன். காலின் 7 அடி பின் சென்று. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இது எல்லாமே விருந்து பத்தினது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருநாராற்றுப்படை. விருந்தினரும் வரையவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, கலிங்கத்து பரணி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, நற்றிணை. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். விருந்தே புதுமை என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியர். வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்துல் ரஹ்மான். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிஞர் கண்ணதாசன். பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல். பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, அகநானூறு. திக்குகள் 8 சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்று பாடியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர். ஆன்சர் தனிநாயக அடிகள். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை இளநாகனார். வளிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஐயூர் முடவனார். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கூறும் நூல். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. நந்தமிழும் தன்பெருநை நன்னதியும் சேர்பொருப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடிய புலவர் யார்? நந்தமிழும் தன்பெருநை நன்னதியும் சேர்பொருப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடிய புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பலப்பட்டை சொக்கநாத புலவர். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். வாயு வழக்கம் அறிந்து செருந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியை தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே என்ற பாடலை எழுதியவர் யார்? தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகிற திகழும் தென்மொழியே என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கா நமச்சிவாயர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதே ஊனிலே ஏர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகனார். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியர். பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. பெரியாருடைய பெரும்பணியே நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி கூறியது. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் என்னும் பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள காதை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காடுகான் காதை. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில தான் இந்த லைன் இருக்கு. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர்.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. அதாவது களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா. உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தண்டி. அதாவது உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று கூறியவர் வந்து தண்டி. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர்மறைந்த கண்மாய்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நான் பார்த்த சாரதி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பன்மொழி புலவர் கா அப்பாத்துரையார். அப்பாத்துரையார் வந்து பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா, அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழி வந்து தமிழ் என்று கூறியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஈரா இளங்குமரனார். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். என் தமிழ் நான் நின் பெருமை எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரை விரிக்கும் என்று கூறியவர் வந்து பெருஞ்சித்திரனார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் வந்து சச்சிதானந்தன். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தமிழகனார். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நன்னூல். நந்தமிழும் தன்பெருந்தை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். இவ்வளவுதான் 100 மேற்கோள்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து பார்த்தாச்சு. எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான மேற்கோள்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.